கடினமான உபதேசம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ரிப்பீட். கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்படவில்லை. அவருடைய சீஷரில் அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களில் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் கடினமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகள் போல் தெரிகிறது. ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டபோது ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஒரு சிலர் அல்ல, அநேகர் முறுமுறுக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு இடரல் அடைகிறார்கள். இது கடினமான உபதேசம் என்றும் யார் இதை கேட்பார்கள் என்றும் அவிசுவாசமாக பேசுகிறார்கள். மற்றவர்களுக்கு இயேசுவின் உபதேசம் பிடித்திருக்கிறதோ இல்லையோ, இவர்களுக்கு பிடிக்கவில்லை. இயேசுவின் உபதேசம் கடினமானது என்றாலும் தங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும், ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று அவரிடத்தில் பணிவுடன் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போது தம்முடைய உபதேசத்தின் மறைபொருளை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி காண்பிப்பார். சத்திய வசனங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி புரிவார். ஆனால் இந்த சீஷர்களோ இயேசுவின் உபதேசத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று மொத்தமாக புறக்கணித்து விடுகிறார்கள். யார் இதை கேட்பார்கள்? ஒருவரும் கேட்க மாட்டார்கள் என்று கூறிவிடுகிறார்கள். இக்காலத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஒரு சிலர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களோ எல்லா ஜனங்களையும் தங்களோடு சேர்த்து கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவருக்கும் மனதில்லை என்று எல்லோர் சார்பாகவும் பேசிவிடுவார்கள். சீஷர்கள் இங்கு கூறியது போல இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் கடினமான உபதேசம் அல்ல, மிகவும் எளிமையான தெளிவான உபதேசம். கேட்பதற்கும் இனிமையானது, ஜீவிப்பதற்கும் ஆசீர்வாதமானது. உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? தம்முடைய உபதேசத்தை கேட்டு சீஷர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அறிந்திருக்கிறார். அவர்களை பார்க்கிறார், அவர்கள் பேசுவதை கேட்கிறார். அவர்களை பற்றி இயேசு கிறிஸ்துவிடம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் தாமாகவே எல்லோரையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
மற்றவர்களை பற்றி அறிவிப்பதற்கு அவருக்கு யாரும் தேவைப்படவில்லை. அவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். மனுஷருடைய சிந்தனைகளே இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தைகளாக இருக்கும். ஆகையினால் நம்முடைய பேச்சை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தனைகளை குறித்தும் நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறார். சீஷர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ என்று கேட்கிறார். ஒரு சிறிய காரணத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு இவர்கள் இடரல் அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் இடரல் அடைந்திருப்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையினால்தான் மிகுந்த ஆச்சரியத்தோடு, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ என்று சீஷரிடம் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசிப்பதும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதும் அவர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. இதைவிட கடினமான உபதேசங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ண வேண்டும். அதை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. மனுஷகுமாரன் பரலோகத்திற்கு ஏறி போவதை அவர்கள் காணப்போகிறார்கள். அந்த நிகழ்ச்சியை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்களோ என்பது தெரியவில்லை. எப்படி இருக்கும்? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மெய்யானது. அவர் தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். தம்முடைய உபதேசம் மெய்யானது என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இனிமேல் நடக்கப் போகும் ஒரு சம்பவத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். மனுஷகுமாரன் பரலோகத்திற்கு ஏறி போகப் போகிறார். தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை இவர்கள் காண்பார்கள். அப்போது இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று அவர்களிடம் கேட்கிறார். இயேசுவின் உபதேசம் கடினமான உபதேசம் என்றும் இதை ஒருவரும் கேட்க மாட்டார்கள் என்றும் சீஷர்களில் அநேகர் முறுமுறுக்கிறார்கள். சாதாரண சத்தியத்தையே கடினமான உபதேசம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறவர். அவர் மறுபடியும் தாம் முன்னிருந்த பரலோகத்திற்கு ஏறி போகப் போகிறார். அந்த சம்பவத்தை இவர்கள் காணப்போகிறார்கள். இந்த சத்தியத்தை இவர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்து இவர்களிடமே கேட்கிறார். ஒரு சிலர் சிறிய பிரச்சனைகளில் கூட இடரல் அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் பெரிய தடை கற்களும் வந்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்து தம்மை வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று குறிப்பிட்டார். அவர் அப்படி சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். இதை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லலாம் என்று அவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து இறங்கி வந்ததையே விவாதம் பண்ணுகிறவர்கள் அவர் மறுபடியும் வானத்திற்கு ஏறி போவதை காணும்போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு சத்தியத்தையும் இதுபோலவே நிரூபிக்கிறார். தம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு சில வழிமுறைகளை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் ஆவிக்குரியது. ஆகையினால் அவருடைய வார்த்தைகளை நாம் ஆவிக்குரிய ரீதியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி உயிர்ப்பிக்கும். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் கிரியை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை தேவன் தம்முடைய ஆவியினால் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உயிருள்ள மனுஷனுக்குத்தான் போஜனம் பிரயோஜனம் உள்ளது. செத்துப்போன மனுஷனுக்கு எந்த போஜனத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை புசிப்பதையும் தம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதையும் குறித்து உபதேசம் பண்ணினார். அவர்கள் இந்த உபதேசத்தை ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ளாமல் உலக பிரகாரமாக புரிந்து கொண்டார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால் இவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. அவருடைய உபதேசத்தின் ஆவிக்குரிய பொருள் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று விசுவாசிப்பது
மிகவும் பிரயோஜனம் உள்ளது. இந்த சத்தியத்தில் இருந்து நாம் ஆறுதலையும் பலனையும் பெற்றுக் கொள்கிறோம். இதுவே நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ளும் போது நமக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகும். ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை விரும்பவில்லை. அவருடைய வார்த்தைகள் கடினமான உபதேசம் என்று முறுமுறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் ஒரு பிழையும் இல்லை. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மெய்யானவை, சத்தியமுள்ளவை. ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை உவமையினால் விளக்கி கூறும்போது அதன் ஆவிக்குரிய வியாக்கியானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உவமையினால் விளக்கப்படும் சத்தியத்தின் கருப்பொருளை புரிந்து கொண்டால்தான் அதில் கூறப்பட்டிருக்கும் சத்தியம் நமக்கு விளங்கும். உவமையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகளை மேலோட்டமாக தியானித்தால் நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனுஷ ஞானம் போதாது. ஆகையினால்தான் அவர் தம்முடைய சத்தியங்களை உவமையினால் விளக்குகிறார். நம்முடைய மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவி மாத்திரமே நம்மை உயிர்ப்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு சீஷரில் அநேகர் முறுமுறுக்கிறார்கள். அவருடைய உபதேசம் கடினமானது என்று கூறி அவரிடத்தில் தப்பிதம் காண்கிறார்கள். தப்பிதம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இல்லை, இவர்களிடத்தில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் குறை இல்லை, இவர்களிடத்தில் தான் குறை இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை மாம்ச பிரகாரமாக சிந்தித்து பார்த்தால் ஒன்றும் புரியாது. ஆவிக்குரிய சத்தியம் கடினமான உபதேசமாகத்தான் இருக்கும். அதை ஆவிக்குரிய ரீதியாக வியாக்கியானம் பண்ணினால்தான் அதன் மெய்ப்பொருள் விளங்கும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆதலால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்ததினால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது. அவர் தமது ஜீவனை நமக்கு ஜீவ அப்பமாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் தமது சரீரத்தை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பௌதீக சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கவோ பானம் பண்ணவோ முடியாது. அவை நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து பேசுகிற ஜீவன் ஆவிக்குரியது, மாம்சத்திற்கு உரியது அல்ல. நமக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தை குறித்து முறுமுறுக்கிறவர்களை தமக்குள்ளே அறிந்திருக்கிறார். அவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்களுடைய பலவீனம் என்ன என்பது இயேசுவுக்கு தெரியும். அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பார். ஏனெனில் அவருடைய சீஷர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விசுவாசிக்கவில்லை. இக்காலத்தில் கூட தங்களை விசுவாசிகள் என்று கூறிக்கொள்கிற ஜனங்கள் மத்தியில் ஏராளமான அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். மாய்மாலக்காரரின் அவிசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக இருக்கும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தம்மை விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று இயேசு கிறிஸ்து ஆதி முதலாய் அறிந்திருக்கிறார். தம்மை காட்டிக் கொடுப்பவனும் இன்னான் என்பது இயேசுவுக்கு தெரியும். தம்மை விசுவாசிப்பவர்கள் இன்னார் என்பதையும் இயேசு கிறிஸ்து ஆதி முதலாய் அறிந்திருக்கிறார். நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கூறினார். யாரெல்லாம் கபடற்றவர்கள் என்பதும் யாரெல்லாம் கபடம் உள்ளவர்கள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். மனுஷருடைய இருதயங்களை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்ளும் விசேஷித்த உரிமை இயேசுவுக்கு உண்டு. தம்மை யாரெல்லாம் விசுவாசிப்பார்கள் என்றும் யாரெல்லாம் விசுவாசிக்க மாட்டார்கள் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். என்றாலும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மனுஷருடைய சுய சித்தத்தில் தலையிடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே மனுஷருடைய இருதயங்களை அறிந்து கொள்ள முடியும். நாம் மனுஷருடைய இருதயங்களை அறிந்து கொள்வது போல நடித்தால் நாம் தேவனுடைய ஆளுகையில் தலையிடுகிறவர்களாக இருப்போம். மனுஷருடைய இருதயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை வஞ்சித்து விடுவார்கள்.
இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ஏமாற்றமே உண்டாகும். ஏனெனில் ஒரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்கும் முன்பாக அவனை பற்றிய சிந்தனை நமது உள்ளத்தில் ஏற்கனவே உண்டாயிருக்கும். அந்த சிந்தனையின் பிரகாரமாகவே நாம் பிறரை நிதானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கு முக்கியமான காரணம் உள்ளது. அவர்களுக்கு தேவனுடைய கரம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒருவன் பிதாவாகிய தேவனுடைய அருளை பெறாவிட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வரமாட்டான். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரமாட்டான். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் தம்மிடம் வரமாட்டான் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இங்கு ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் தம்மிடத்தில் வரமாட்டான் என்று கூறுகிறார். தேவன் ஆத்துமாக்களுக்கு கிருபையையும் பலத்தையும் தேவனிடத்தில் வரவேண்டும் என்னும் வாஞ்சையுள்ள இருதயத்தையும் கொடுத்து அந்த ஆத்துமாக்களை தம்மிடத்தில் இழுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஆதி முதலாக அறிந்திருந்த காரியங்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் காட்டிக் கொடுப்பான். அநேகர் பின்வாங்கி போனார்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்து தெய்வீக சத்தியங்களை தெளிவாக உபதேசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற சீஷரில் அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று முறுமுறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அவருடைய சீஷரில் அநேகர் அது முதல் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போகிறார்கள். அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்காக அவருடைய பாடசாலைக்கு வந்தார்கள். ஆனால் இப்போதோ அந்த பாடசாலையை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடனே கூட நடக்க மனதில்லாதவர்களாக அவரை விட்டு போய் விடுகிறார்கள். இந்த வசனத்தில் ஒரு சிலர் என்று குறிப்பிடப்படுவதற்கு பதிலாக சீஷரில் அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போது இப்படித்தான் நடைபெறும். ஒரு சிலர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகும்போது அவர்களோடு சேர்ந்து மேலும் பலர் பின்வாங்கி போய்விடுவார்கள். பின்வாங்கி போவது ஒரு தொற்று நோயைப் போல பரவும். சீஷரில் அநேகர் அது முதல் அவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ அப்பமாக கூறி உபதேசம் பண்ணிய வேளையில் இருந்து இவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஜீவ அப்பத்தின் உபதேசம் மிகவும் அற்புதமானது, நமது ஆத்மாவுக்கு ஆரோக்கியமானது. விசுவாசத்தினால் நாம் ஜீவ அப்பத்தை புசிக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவினால் பிழைப்போம். இது நமக்கு ஆறுதலான உபதேசம். ஆனால் மனுஷனுடைய இருதயமோ கபடும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. தனக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் கொடுக்கப்படும் உபதேசத்தை மனுஷனுடைய பொல்லாத இருதயம் தனக்கு விரோதமான உபதேசமாக திருப்பி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சத்தியம் உள்ளது. நாம் அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது விசுவாசத்தோடு உண்மையாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தை ஜனங்களுடைய மனதை புண்படுத்தி விடுமோ என்று தயங்கிக் கொண்டிருக்க கூடாது. சத்தியத்தை தெளிவாகவும் கலப்படம் இல்லாமலும் உபதேசம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் மனுஷன் தன்னுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். மனுஷன்தான் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் தன்னை வளைத்து வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை மனுஷனுடைய இஷ்டத்தின் பிரகாரம் வளைக்கவோ மாற்றி அமைக்கவோ கலப்படம் பண்ணவோ கூடாது. சீசரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அது முதல் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் இயேசுவின் ஊழியத்தில் பங்கு பெறவில்லை, அவருடைய உபதேசத்தையும் கேட்க வரவில்லை. நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீசரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவுடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாலும் எல்லா சீசரும் அவரை விட்டு பின்வாங்கி போய்விடவில்லை. அவருடைய உபதேசம் ஒரு சிலருக்கு மரணத்திற்கு ஏதுவான துர்க்கந்தக உபதேசமாக இருந்தாலும் வேறு சிலருக்கு அது ஜீவனுக்கு ஏதுவான நற்கந்தக உபதேசமாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று அன்போடு கேட்கிறார். தம்முடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து ஒன்றும் பேசவில்லை. அவர்கள் அவரை விட்டு போனதினால் அவருக்கு இழப்பு ஒன்றுமில்லை. பிதாவானவர் அவர்களை இயேசுவுக்கு கொடுக்கவில்லை. பிதாவானவர் இயேசுவுக்கு தந்தவைகளில் ஒன்றையும் அவர் இழந்து போக மாட்டார். இப்படிப்பட்டவர்கள் ஏனோதானோவென்று வருவார்கள், வந்தது போலவே ஏனோதானோவென்று போய்விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களும் அவர் மீது அன்பாக இருக்கிறார்கள். சீஷரில் அநேகர் தம்முடனே கூட நடவாமல் பின்வாங்கி போன சம்பவத்தின் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து 12 சீஷரோட பேசுகிறார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று அவர்களிடம் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடப்பதும் நடக்காமல் பின்வாங்கி போவதும் சீஷர்களுடைய சொந்த விருப்பம். இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களை கட்டாயப்படுத்த மாட்டார். இயேசுவை பின்பற்ற வேண்டுமா அல்லது அவரை விட்டு விலகி போய்விட வேண்டுமா என்று சீஷர்கள்தான் தீர்மானம் பண்ண வேண்டும். இப்போது சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களும் அவருடனே கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்கு இதுவே ஏற்ற வேளை. ஏனெனில் சீஷரில் அநேகர் அவரை விட்டு போகும்போது இந்த 12 சீஷர்களும் அவர்களோடு சேர்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக அவரை விட்டு பின்வாங்கி போய்விடலாம். நம்முடைய சுய விருப்பத்திற்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். நாம் விரும்பவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து நம்மை தம்மிடத்தில் கைதிகளைப் போல சிறைப்பிடிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோருமே சுயாதீனமாக தீர்மானம் பண்ணி அவரோடு சேர்ந்திருக்கிறவர்கள். யாரும் கட்டாயப்படுத்தப்பட்டு அவருடனே சேர்க்கப்படவில்லை. இப்போது இயேசுவின் 12 சீஷர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் அவர்கள் விரும்புகிறார்களா அல்லது விரும்பவில்லையா என்பதை இப்போது அவர்கள் தீர்மானம் பண்ணிக் கொள்ளலாம். இயேசுவின் உபதேசம் கடினமானது என்று தீர்மானம் பண்ணினால் அவர்கள் இயேசுவை விட்டு தாராளமாக விலகி போய்விடலாம். அவர்கள்தான் தீர்மானம் பண்ண வேண்டும். ஆகையினால்தான் இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். சீஷர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டால் அவர்களுக்கு அழிவு உண்டாகும். இயேசுவை விட்டு பின்வாங்கி போன சீஷர்களின் நிலைமை வேறு, இந்த 12 சீஷர்களின் நிலைமை வேறு. இந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் கூடவே இருக்கிறார்கள். அவரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிலாக்கியம் மற்ற சீஷர்களுக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இந்த 12 பேரும் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். மற்ற சீஷர்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆகையினால் அவர்கள் போய்விட்டார்கள். சீஷரில் அநேகர் போனதினால் இந்த 12 பேரும் தம்மை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறார்களா என்று இயேசு கிறிஸ்து அவர்களிடம் கேட்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்துவிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அதிகமாக பெற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை நீண்ட காலமாக பின்பற்றிய பிறகு நாம் அவரை விட்டு போய்விட்டால் நம்முடைய பாவம் பெரிதாய் இருக்கும். தம்முடைய சீஷரில் அநேகர் தம்மோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாலும் இந்த 12 சீஷர்களும் தம்மை விட்டு பின்வாங்கி போய்விட மாட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து உறுதியோடு இருக்கிறார். தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு இயேசு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்ட சோதனைகளில் இவர்களே அவரோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய விசுவாசிகளும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகாமல் அவரோடு கூட நடக்கிறார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பின்வாங்கி போனாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை தம் பக்கமாக அன்போடு சேர்த்துக் கொள்கிறார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்னும் இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தமது 12 சீஷர்களிடம் கேட்கிறார். இந்த 12 சீஷர்களையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்தார், அவர்களை ரட்சித்தார், தமது ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு பலன் கொடுத்தார், ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார்,
அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து திட்டமிட்டிருக்கிறார். யாரிடத்தில் போவோம்? சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தோடு பதில் கூறுகிறான். மற்ற சீஷர்கள் சார்பாகவும் பேதுரு பேசுகிறான். மற்ற சீஷர்களை விட சீமோன் இயேசுவின் உபதேசத்தை அதிகமாக கேட்பதில்லை, ஆனால் அதிகமாக பேசக்கூடியவன். மற்ற சீஷர்கள் சார்பாக இவனே முன்னின்று பேசுவான். சில சமயங்களில் சீமோன் பேதுருவின் பேச்சு அங்கீகரிக்கப்படும், சில சமயங்களில் நிராகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் தம்முடைய சீஷர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறி பேதுருவின் வார்த்தையை அங்கீகரிக்கிறார். இயேசு தம்முடைய சீஷரிடம் தாம் அனுபவிக்கப் போகும் பாடுகளை பற்றி பேசுகிறார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று கூறி பேதுருவின் வார்த்தையை நிராகரிக்கிறார். வழக்கம் போலவே சீமோன் பேதுரு மற்ற சீஷர்கள் பேசுவதற்கு முன்பாக அவர்கள் சார்பாக பேசுகிறான். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம் என்று கேட்கிறான். சீஷர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் 12 சீஷர்களாகிய தாங்கள் அவரோடு கூட நடக்க தீர்மானம் பண்ணுவதாக பேதுரு கூறுகிறான். தாங்கள் இயேசுவோடு கூட போகவில்லை என்றால் வேறு யாரோடும் தங்களால் போக முடியாது என்று அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் அவரை விட்டு போகும் முன்பாக எங்கு போகப் போகிறோம் என்பதையும் யாரோடு போகப் போகிறோம் என்பதையும் தீர்மானம் பண்ண வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு எங்கேயாவது போகலாம் என்று தீர்மானம் பண்ணக்கூடாது. இந்த உலகம் நம்மை வஞ்சித்து விடும். நாம் பாவத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விட்டால் மறுபடியும் பாவத்தில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. பாவம் நம்மை அழித்துவிடும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவர் நமக்கு வற்றாத ஜீவ நீரூற்றாக இருக்கிறவர். அவரை விட்டுவிட்டு உடைந்து போன தண்ணீர் தொட்டிகளின் மீது ஆசைப்பட்டு போனால் அழிந்து போவோம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்ந்து நடக்க தீர்மானம் பண்ணுகிறார்கள். அதில் தங்களுக்கு சந்தோஷம் இருப்பதாக உறுதி பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு தீர்மானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஜீவனுக்கு வழிகாட்டியாக அங்கீகரிக்கிறார்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மாத்திரமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த 12 சீஷர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் குற்றம் கண்டுபிடித்து விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட விரும்புகிறவர்கள் விலகி போவதற்கு முன்பாக அவருடைய உபதேசத்தை விட நேர்த்தியான நல்ல உபதேசம் வேறு எங்காவது இருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும். எங்கு தேடினாலும் இயேசுவின் உபதேசத்தை போல நல்ல உபதேசத்தை இவர்களால் எங்கும் காண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசுவின் உபதேசம் நமக்கு ஜீவனை கொடுக்கும். மற்ற உபதேசங்கள் நம்முடைய ஜீவனை எடுக்கும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு நடக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து கண்களை திறந்து கொண்டு அவரோடு கூட நடக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களினால் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் அவரோடு கூட வழி விலகாமல் நடப்பார்கள். சீஷர்கள் இயேசுவோடு கூட நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவ வசனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நித்திய ஜீவனுக்கு வழியை காண்பிக்கிறது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய உபதேசம் நம்மை வழி நடத்துகிறது. நித்திய ஜீவ வசனங்களை உடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளது. தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை இந்த 12 சீஷர்களும் அப்படியே விசுவாசித்து அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். சீஷர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கடினமான உபதேசம் என்று கூறி அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாலும் இந்த 12 சீஷர்களும் அவருடனே கூட நடக்க வேண்டும் என்றும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் எளிமையானது, ஆவிக்குரியது. அவருடைய உபதேசங்களில் ஏராளமானவற்றை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு சில உபதேசங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி ரகசியமாக கூட இருக்கலாம். அவருடைய உபதேசம் எப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசுவின் உபதேசம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாகும். ஆகையினால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மரித்து போவதாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே மரித்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சீஷர்கள் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பிதாக்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட மேசியா இவர்தான் என்பதையும், இவர் சாதாரண மனுஷர் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனானவர் என்பதையும் விசுவாசிக்கிறார்கள். இவர்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. ஆகையினால் தாங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசித்தும் அறிந்தும் இருப்பதாக அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்தும் அறிந்தும் இருப்போம் என்றால் நாமும் நம்முடைய ஆத்துமாக்களை இந்த சுவிசேஷ வார்த்தைகளின் மீது தைரியமாக கட்டி எழுப்பி ஸ்தாபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நம்மிடத்தில் ஏற்படும் வரையிலும் நம்மால் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையாக முழுமையாக ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இல்லை என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி செல்ல தயக்கம் காண்பிப்போம். உறுதியான விசுவாசம் உள்ளவர்களால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பின்பற்ற முடியும். பேதுரு விசுவாசித்து அறிந்திருக்கிற காரியங்கள். யாரும் இயேசுவை விட்டு விலகி போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டுமே நித்திய ஜீவ வசனங்கள் உள்ளன. இயேசுவே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த 4 காரியங்களையும் நாம் அறிக்கையிடும்போது மறுபடியும் பிறக்கும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, யாரிடத்தில் போவோம் என்று கூறுகிறான். பேதுருவின் பிரதியுத்தரத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருதய பாரத்தோடு, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். அவர் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தை பற்றி இவ்வாறு கூறுவதாக யோவான் இந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். 12 சீஷர்களாகிய தாங்கள் எல்லோருமே தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருப்பதாகவும் அவரை பின்பற்றுவதாகவும் பேதுரு வாக்கு பண்ணுகிறான். அவனுடைய நல்ல வார்த்தையை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வார்த்தைகள் எப்போதும் இதுபோல நல்ல வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும். பேதுரு தன்னோடு கூட இருக்கும் மற்ற எல்லா சீசர்களையும் நம்புகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனுடைய நம்பிக்கையை திருத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பிறரை நம்ப வேண்டும்.
ஆனால் அளவுக்கு மீறி யாரையும் நம்பிவிடக்கூடாது. எல்லா மனுஷரும் குறைபாடு உடையவர்கள். யாரெல்லாம் தமக்கு உரியவர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் இந்த ரகசியம் நமக்கு தெரியாது. மாய்மாலக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறவர்களும் பிசாசுகளை விட மோசமானவர்கள். சாத்தான் யூதாஸ் காரியத்துக்குள் புகுந்து தன் வஞ்சனையான எண்ணத்தினால் அவனை நிரப்புகிறான். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பிசாசு என்று அழைக்கிறார். இக்காலத்தில் கூட பலர் பார்வைக்கு பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பிசாசுகளாகவே இருக்கிறார்கள். நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் கூறுகிறார். இந்த வார்த்தை துக்கம் நிறைந்த வார்த்தையாகும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவனே தம்மை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பது இயேசுவுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கிறது. மாய்மாலக்காரர்கள் பலவிதமான வேஷம் தரித்து மனுஷரை வஞ்சிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒருவனாலும் வஞ்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பார்வை மிகவும் கூர்மையானது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய விசேஷித்த ஊழியத்திற்காக இந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட இவர்களில் கூட ஒருவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இக்காலத்தில் சபைகளிலும் ஊழியங்களிலும் யூதாஸ் காரியத்தை போல சிலர் பிசாசுகளாக இருக்கிறார்கள். இவர்கள் மாய்மாலக்காரர்கள், வஞ்சிக்கிறவர்கள், துன்மார்க்கர்கள். ஆவிக்குரிய வட்டாரத்தில் பிசாசுக்கு ஊழியம் செய்கிற வஞ்சகர்கள் இருப்பது புதுமையான காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 ஒருவன் பிசாசாய் இருந்தான். இந்த 12 யூதாஸ் காரியத்துதான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று இந்த சுவிசேஷத்தில் யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லா சீஷர்களையும் புறக்கணித்து விட முடியாது. நல்லோர் மத்தியில் இப்படி ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான். நம்முடைய சமுதாயம் எப்படித்தான் பாதுகாக்கப்பட்டாலும் அதில் கூட ஒரு சில அசுத்தமான காரியங்கள் பிரவேசித்து விடும். யூதாஸ் காரியத்து என்பவன் சீமோனின் குமாரன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் ஒருவனாக இவனை தெரிந்தெடுத்து அப்போஸ்தல ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணினார். சீஷர்கள் மத்தியிலே பணப்பையை வைத்திருக்கிறவன், நன்றாக பிரசங்கம் பண்ணக்கூடியவன், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினான். யூதாஸின் மறுபெயர் ஸ்காரியோத்து. யூதேயா தேசத்தில் காரியோத்து என்னும் ஊர் உள்ளது. இவன் அந்த ஊரைச் சேர்ந்தவன். இவனுடைய கடைசி நாட்களில் இவன் திருடனாகவும் பிசாசாகவும் மாறினான். இயேசுவை காட்டிக் கொடுத்தான். பிரதான ஆசாரியரிடத்தில் பணத்தை திருப்பி கொடுத்தான். 4 கொண்டு செத்தான்.